சில பேர் எப்போ பார்த்தாலும் டெய்லியும் கோயிலுக்கே போயிட்டு இருப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஃபேமிலி பெருசாக கேர் பண்ண மாட்டாங்க. அது சரியா தவறான்னு எனக்கு தெரியலன்னா நீங்கள் உங்கள் வாயிலேருந்து நான் கேட்கணும் ஒரு ஆசைப்பட்றேன். சரி, எப்போ ஒருத்தர் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டே இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? மன நிம்மதி. ஆமாம். எனக்கு ஒரு இடத்துல நிம்மதி இல்லை, அப்போ நான் நிம்மதியை தேடி அலையிறேன். கரெக்டா? ரெண்டாவது பாயிண்ட் நான் சொல்கிறேன். அப்போ மன நிம்மதிக்காக அவங்க கோயிலாக போகிறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு திருப்தி நடக்குதோ, ஒரு மன நிம்மதி கிடைக்குது. சில பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, முந்தியெல்லாம் நான் ரெகுலராக கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன், இப்போ போகிறதே இல்லை சொல்கிறவங்க பார்த்துருக்கீங்களா? ஏன்? நிம்மதி கிடச்சிச்சு. வேறு ஏதோ இடத்துல ஒரு நிம்மதி கிடச்சிது, பார்ட் டைமாக கோயிலுக்கு போவாங்க. அப்போது மனதுக்கு ஒரு நிம்மதியும் தன்னை எனர்ஜி பண்ணிக்கிறது, சார்ஜர் பண்ணிக்கிறதுக்காக. பேட்ரி ரொம்ப வீக்காக இருந்தால் தான் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஃபோனில். புதுசாக ஃபோன் வாங்கினீங்கன்னா போட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி தான். ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் பேட்ரி தான் அவங்களுடைய மனம். அதை நீங்கள் விட்டுருங்க, கொஞ்சம் நாளைக்கு விட்டிங்கன்னா அவங்களே திருப்பி தானாக வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய மனசு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு திருப்பி வருவாங்க. யூ ஷுட் கிவ் அ ஸ்பேஸ் டு தெம். அவங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுக்க வேண்டும். கொடுத்தீர்கள் என்றால் அவர்கள் உங்களை நோக்கி வருவார்கள். இல்லைன்னா அவங்களுக்கு அங்கே என்ன கிடைக்கிறதோ அதை இங்கே கொடுத்தோம்னா அவங்க உங்களை நோக்கி நிற்பாங்க. அதை நான் நிறையா ஃபேமிலியில் பார்க்குறேன். ஏன்னா நான் அஸ்ட்ராலஜி பார்க்கும்போது நிறையா பேர் கேட்குறாங்கல்ல, சார் திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு, புதன்கிழமை சரஸ்வதி தேவிக்கு படிக்கிறதுக்கு, வியாழக்கிழமை குருவுக்கு, வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு, சனிக்கிழமை நவகிரகத்துக்கு, ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலே இருக்கிறது இல்லை சார், எங்கேயாவது போயிடுறா, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல. அதுதான். ஸோ ஆக கிவ் ஸ்பேஸ் டு தெம், ஆட்டோமேட்டிக்லி தே வில் கம். இல்லைன்னா அவங்களுக்கு அங்கே கிடைக்கக்கூடிய நிம்மதியை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு பார்ட் டைமாக எடுத்துப்பாங்க.